உங்களுக்கு அந்த ஏஐயை எப்படி கிரியேட் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல பக் வந்தா அதை எப்படி சரி பண்ணணும். ஒரு ஏஐ இருக்குன்னா அதை விட பெட்டரான ஒரு ஏஐ எப்படி கிரியேட் பண்றது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குற ஏஐ எப்படி கிரியேட் பண்றது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது வெறும் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது வெறும் ஒரு கோடு தான். ஆனா நீங்க நல்லா நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஃபிளஷ் அண்ட் பிளட் இருக்க ஒரு மனுஷங்க, நம்ம தான் அதை திங்க் பண்ணி அந்த ஏஐ கிரியேட் பண்ணது நம்ம தான். ஸோ அதெல்லாம் நம்மள ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சில பேர் நாலேஜே வளர்த்திக்காம அந்த ஏஐ நம்பியே இருப்பாங்க தெரியுமா, அதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணும் ஏஐ அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. தென் அதுதான் உண்மையும் கூட. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இந்த கேட்டை ஏஐ வச்சு நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியும். இந்த கேட் மாதிரியே ஒரு கேட்டை வச்சு நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம், ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ற மாதிரி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பட் ஒரிஜினலா இந்த மாதிரி ஃபிளஷ் அண்ட் பிளட்டோட இந்த விளையாடுற மாதிரி ஒரு கேட்டை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? ரோபோட் வச்சு பண்ணலாம், மெஷின் வச்சு இருக்கும், அந்த ஒரு மெட்டல்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி உயிரோட ஒன்று நம்மளால பண்ண முடியுமா? முடியாது. அந்த எமோஷன் வராது. என்னதான் டீப் லேர்னிங் வச்சு எமோஷன்ஸ் கொண்டு வந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு நேச்சுரலா நமக்கு வேர்ல்டு கொடுத்த மாதிரி வராதுல்ல. ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ யாருமே பயப்பட வேணாம். ஏஐ வந்து நம்மளோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏஐயை மட்டுமே நம்பி நாலேஜ், ஸ்கில், எஜுகேஷன் சில பேர் அந்த மாதிரி வளர்த்திக்காம இருக்கவங்களை தான் வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும். அதுதான் வந்து உண்மை. ஸோ நல்லா படிங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், கூகுள் யூஸ் பண்ணலாம். எது வேணால் நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் தான். அதே டைம் அதை மட்டுமே நம்பி அதுவே நமக்கு ஒரு ரிசல்ட் தரும்னு இல்லாமல் நம்மளோட பிரெயின், நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட எஜுகேஷன் வச்சு அதோட நாலேஜை போட்டு நம்ம ஒரு ரிசல்ட் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஏஐ வச்சு ஒரு படமே எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. லைக் இப்போ நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமேஷனில் நிறையா மூவிஸ் வரும், கார்ட்டூன்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். விஎஃப்எக்ஸ் பண்ற, சிஜி பண்றது, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தது இல்லை தானே. இப்பதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லாவே வந்துட்டு இருக்கு. அதை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஒரிஜினலா இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு நிறைய பேரே சொல்லியிருக்காங்க. உண்மைதான் அதுவும் கூட. பட் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு எமோஷன் இருக்காது. நம்ம ஒரு நார்மலா ஒரு ஒர்க்கை நம்ம டைம் கொடுத்து பண்றதுக்கும் ஏஐ வச்சு சிம்பிளா நம்ம பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்டையுமே தரும். அதுவே நம்ம ஈஸியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இப்போ பண்ணிட்டு போகலாம், அது வந்து ஒரு எமோஷன் இல்லாமல் இருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பண்ணுறதுமே நல்ல ஒரு எமோஷனோட சூப்பராக வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, நல்ல ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணணும்னா. பட் அந்த மாதிரி அது வரும்போது நம்மள மாதிரி இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ் அதை மட்டுமே நம்பி இல்லாமல் தனியாக நமக்கும் சில விஷயங்கள் கிரியேட்